E5 பார்க்குறோம். ஸோ E4 E5 நைட் F3 எது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூவ்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் எதுவுமே நம்ம ஏற்கனவே நிறைய விஷயம் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா டெவலப்பிங் மூவ்ஸ் தான். ஸோ கேசல்ஸ் ரூக் E1 அண்ட் த நெக்ஸ்ட் மூவ் would be to play pawn to D6. ஸோ ஐடியா வந்து சிம்பிள். ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த பானை டிஃபெண்ட் பண்ணிட்டோம். மேபி சம்டைம்ஸ் வந்து பானை வந்து D5 கூட ஆடுவாங்க பிளாக் பிளேயர்ஸு. பட் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த D6ஓட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நவ் த த்ரெட் இஸ் knight to A5. இது ஜென்ரலாக வந்து நீங்கள் ரோய் லோபஸாக இருந்தாலும் சரி ஆர் த இட்டாலியன் ஓப்பனிங்காக இருந்தாலும் சரி இந்த பிஷப்புக்கு வந்து நீங்கள் செக்யூர் பண்ணுறது ரொம்ப நம்ம நல்ல விஷயம். மோஸ்ட்லி இந்த பிஷப்பே சம்டைம்ஸ் வந்து இத்தாலியன் பிஷப்னும் ரோய் லோபஸ் பிஷப்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இங்கே ப்ரக் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா A4 விளையாடுறாரு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நைட் வந்து இங்கே வந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் முன்னாடிலாம் விளையாட முடியாதுன்னா இந்த பான் வந்து டிஃபென்ஸ் இல்லாமல் இருந்ததுனால நம்ம அந்த மூவ் வந்து பண்ணுறது தப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ H6, ஸோ ஸ்டாப்பிங் தி பிஷப் ஸ்பின். இட்ஸ் நாட் எ பின், பட் பிஷப்போ இல்லை நைட்டோ அங்கே வர்றதை தடுக்கிறாரு. A5 A6 இன்னும் ஃபர்தராக வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி நம்மளை வந்து குயின் சைடு வந்து இன்னும் கடுப்பேற்றக்கூடாது அப்படின்ட்டு உடனே அவர் என்ன செய்கிறாரு, A6 வந்து ஆடிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ நைட் C3 டெவலப்பிங் மூவ். இந்த இடத்துல நான் வந்து நைட் C3 வந்து ப்ரிஃபர் பண்ணுறதை விட C3 வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்டு ரொம்ப கேம்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா C3 தான் ரொம்ப அதிகப்படியாக விளையாடிருப்பாங்க. காரணம் என்னென்னா C3 வந்து உங்களோட C-பான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இயர்லியாக ப்ளே பண்ணுறதுனால D4 புஷ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. knight to D2 and then F1. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் நம்ம வந்து பிளாக்கோட ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம், நாட் ஹியர். ஸோ knight to D2, knight F1, E3 or the G3. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் பிளான் ஃபார் த ரோய் லோபஸ் அண்ட் தி இட்டாலியன். ஸோ இதுக்கும் அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் C3 ஓகே நம்ம சென்டரில் கண்ட்ரோல் பண்ணுறோம், ஒரு டாக்டிக்கல் ஐடியா வந்து பிளாக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அந்த ஈக்குவலைசேஷன் ஐடியாவை நம்ம விடக்கூடாது அப்படின்றதுக்காக நைட் C3 வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மூவ் தப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ரூக் E8, H3, பிஷப் F8 எல்லாமே காமனான ரீமூவ் இல்லை. நவ் D4. ஸோ ஆஃப்டர் E takes D4, knight takes D4, here comes the D5. ஸோ இதுதான் நான் வந்து டாக்டிக்கல் ஐடியான்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த பொசிஷனில் நிறைய பேர் வந்து டாக்டிக்கலாக தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம நேச்சுரல் மூவ் வந்து பார்த்திங்கன்னா பானால் வந்து பானை வெட்டுறது. இங்கே நம்ம நிறைய கண்ட்ரோல் இருக்குது, நம்ம ஏன் வந்து ஒரு பானை வின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் டாக்டிக்கல் ஃபெயிலிங் ஃபார் த ஃபாலோவிங் வேரியேஷன். ரூக் டேக்ஸ் E1 செக், குயின் டேக்ஸ் E1 அண்ட் தென் யூ ஆர் லூசிங் த பீஸ் ஃபார் நத்திங். ஸோ சப்போஸ் அனதர் வேரியேஷன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பானால் கேப்சர் பண்ணலாட்டி நம்ம வந்து பீஸால் கூட கேப்சர் பண்ணலாமே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா. அண்டு ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து கேமும் அதுதான், பட் வேறு ஒரு ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், அதான் கேமும் வந்து knight takes D5. ஸோ இங்கவும் வந்து பிளாக் பிளேயர் வந்து ரொம்ப டாக்டிக்கலாக விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் knight takes D5. சப்போஸ் இந்த பொசிஷனில் knight takes D5க்கு அடுத்து இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒயிட்டுக்கு. ஸோ ஐ மீன் ப்ரக் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த knight takes E6 இதுதான் கரெக்டான ஆப்ஷன். திரும்பவும் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு எப்படின்னா ஒரு பீஸை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், பட் அந்த டாக்டிக்கல் ஐடியா இன்னமும் வந்து சேஞ்ச் ஆகலை பொசிஷனில். ஸோ இந்த மாதிரி. ஸோ அடுத்து knight takes C6 ஆடுறாரு. இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா bishop takes D5. ஸோ bishop takes D5, knight takes D4, queen takes D4 அண்ட் தென் இந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குயின் வந்து அன்டிஃபெண்டாக இருக்குது. ஸோ த பீஸ் இஸ் பின்ட் அகைன்ஸ்ட் த குயின் அண்ட் வி ஆர் லூசிங். ஸோ அதனால் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு வேரியேஷன் போக வேண்டியிருக்கு. பட் நமக்கு வந்து டபுள் பான் வந்து அவருக்கு செய்கிறோம், பட் இருந்தாலும் அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ அவங்களோட லெவலில் மேபி அவங்க வந்து பானை லிக்விடேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஓப்பன் ஃபைல் கிடச்சிருக்கே அட்டாக் பண்ண அப்படி கூட அவங்க நினைப்பாங்க. அதுதான் கிராண்ட் மாஸ்டரோட தாட்ஸு. ஸோ E takes D5, rook takes E1 check, queen takes E1, C takes D5, bishop F1. ஸோ இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட் டெட் ஈக்குவல் பொசிஷன். ஸோ பிஷப் F1க்கு அப்புறம் C5 ஆடுறாரு. எப்பவுமே நம்ம வந்து வீக்னஸ், அதாவது வீக்காக இருக்க பாயிண்ட்ஸை முன்னாடி புஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டரில் வந்து நம்ம என்ன சொல்கிறது அதை வச்சு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ பிஷப் F4 டெவலப்பிங் த லாஸ்ட் பீஸ், பிஷப் டு B7, குயின் C3, பிஷப் டு C6. அதாவது இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு டார்கெட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி அழகாக வந்து ரீமினரிங் பண்ணி அந்த பீஸை வந்து சேலஞ்ச் பண்ணுறாருன்னு பாருங்களேன். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து செய்யறதுக்கு மறந்துடும். நம்மளுடைய மிடில் கேம்லேயும் சரி இல்லை என் கேம்லேயும் சரி பீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையே நம்ம மறந்துடும். ஸோ எப்படி நம்ம பீஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஆர் எப்படி வந்து நம்ம ஆப்போனண்ட்டோட பீஸ் வந்து பெட்டராக இருக்க பீஸை நம்ம எப்படி வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேள்விகளுக்கு நீங்கள் மிடில் கேமில் ஆடும்போது ஒரு கேள்வி உங்களையே கேட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டராக ஆடுவீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ ரூக் டு D1, பிஷப் டு B5 as per the plan.
ஸோ பிஷப் டேக்ஸ் b5, a takes b5. நவ் இந்த பான் ஸ்ட்ரக்சரில் பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. இப்போது இருந்தாலும் அது 3 பானுமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்டடாக இருந்தாலும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கேம்ப்லேருந்து முன்னாடி வந்ததுனால மேபி கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். அதே மாதிரி ஒயிட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கும், ப்ரக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா தனிச்சு நிற்கிது பாருங்கள். ஸோ அதுதான் ஒரு இஷ்யூ. ஸோ எனி டைம் வந்து அவர் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தட் கேஸ் நம்ம we are going to lose the pawn. ஸோ எப்படின்னு சொல்லி பாருங்கள், எப்படி கண்டினியூ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ குயின் டு e5 இந்த பானை வந்து கொடுக்குறாரு ஆக்சுவலாக பேசிக்காக. ஸோ அப்புறம் குயின் டேக்ஸ் a5, ரூக் டேக்ஸ் b5. ஆக்சுவலாக நம்ம ஏ பானை கொடுத்துட்டு சென்டர் பான் எடுத்துருக்கோம். இது வந்து ஜென்ரல் பிரின்சிபல் படி ஓகே, இது வந்து சூப்பரான ஒரு ஐடியா தான். அதேமாதிரி நம்ம பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நவ் சென்ட்ரலைஸ்ட். ஸோ சென்ட்ரலைசிங் தி பீசஸ் வந்து ரொம்பவே முக்கியம் நமக்கு செஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ரூக் டேக்ஸ் d5, குயின் டு a2, b2 வந்து அட்டாக் பண்ணுறாரு. பட் எனிவே ஸோ நம்ம பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூக் டு d7. ஏன்னா நம்ம வந்து d5ல இருந்துக்கிட்டு ஒன்றும் ப்ரோஜனம் கிடையாது. நம்ம எப்போவுமே வந்து 7th ரேங்க் போயிடணும். ஸோ அதனால் ரூக் டு d7. இங்கே வந்து அர்த்தீமியா வந்து பார்த்திங்கன்னா g6 ஆடுறாரு. ஸோ மேபி இன்னொரு ஒரு வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் லைன் வந்து பார்த்திங்கனாக்கா மேபி குயின் b1 செக்கு, கிங் h2 ஒரு டாக்டிக்கலான ஒரு லைனு. ஸோ குயின் டேக்ஸ் c2, குயின் டு d5. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டபுள் அட்டாக்கில் முடியுது. ஆனாலும் நமக்கு குயின் c4 இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சோம். ஸோ குயின் டேக்ஸ் a8. என்னங்க ரூக்கை விட்டார் தப்பித்துருவீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு தோணும் உங்களுக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் குயின் டேக்ஸ் f4 செக்கு, g3, குயின் டேக்ஸ் f2, குயின் g2 அண்ட் இட் இஸ் எ கம்ப்ளீட் ஈக்குவல் பொசிஷன். நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் ஒயிட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஏன்னா இந்த பான் வந்து பாசராக க்ரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த பிஷப் வச்சு ஈஸியாக வந்து டார்க் ஸ்கொயரில் பானை ஃபிக்ஸ் பண்ணிட்டானோ இந்த ரூக் லைக் இது வந்து கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸாக தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வர பேசிக்காக. ஸோ அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த மாதிரி ஒரு வேரியேஷனுக்குள்ளே போகாமல் g6 ஆடுறார். ரொம்ப நேச்சுரலான ஒரு மூவ் தான். ஏன்னா இந்த பிஷப் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். பட் இந்த லாங் ரனில் இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஷப் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நிறைய டைம் வந்து அந்த பானை நம்ம வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். ஓகே நம்ம பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குயின் e4. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டிஃபென்ஸில் இருந்தாலும் ஒரு சின்ன ப்ரெஷர் வந்து நம்ம குயின் மூலமாக கொடுக்குறோம். தேர் இஸ் நோ என்ன சொல்கிறது, சீக்கிரமாக வந்து b2 அவர் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ பிஷப் டு g7 as per the plan. பட் அனதர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்போவுமே உங்கள் ஆப்போனண்ட் வந்து ஒரு பீஸை அட்டாக் பண்ணுறாருன்னா அந்த பீஸை வந்து உடனடியாக ரிலீஸ் பண்ணிடணும். அதை வந்து ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். காரணம் என்னென்னா இங்கே நம்ம குயினவே வந்து இதுக்காகவே டெடிகேட் பண்ண முடியாது. சும்மா சின்ன ஒரு தாட் தான். ஸோ அதனால் இந்த ரூக்கை லிஃப்ட் பண்ணி நீங்கள் கவுண்டர் அட்டாக் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து ஐடியா. பட் ஆஃப்டர் குயின் டு e3 இட் இஸ் எ ஈக்குவல் கேம் ஸ்டில். ஸோ பிஷப் டு g7, b3. ஸோ இந்த பிஷப் டு g7 கொஞ்சம் மிஸ்டேக்கான மூவ். ஸோ அதுலேருந்து தான் கேம் கொஞ்சம் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எப்படியாவது வந்து 7th ரேங்க் போயிட்டு இந்த பானை வந்து அட்டாக் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த குயின் வந்து இந்த 2 கார்னரையும் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கோஆர்டினேஷனை கட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மூவ் விளையாடுறாரு b3. இப்போது அந்த குயினோட கோஆர்டினேஷனை கட் பண்ணியாச்சு. ஸோ லைக் நம்ம ப்ரீவியஸ் கேமில் கால்சனோட ஆடும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, கடைசியாக வந்து பிஷப் டு c2 விளையாண்டு நம்ம 2nd ரேங்க்ல வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸை வச்சு கேம் முடிச்சாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம குயினோட டயகனலை வந்து கட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஷப்போட டார்கெட்டையும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு மூவ் b3. அண்ட் தென் ஹீ ப்ளே ரூக் f8. இந்த ரூக் f8ல பிரச்சனை என்ன தெரியுங்களா, அது வந்து டார்க் ஸ்கொயரில் இருக்கிறதால நம்ம ஈஸியாக பிஷப் d6 போட்டு அட்டாக் பண்ணலாம். ஸோ அதுதான் அவர் பண்ணியிருக்காருங்க. குயின் டு a8 அண்ட் தென் குயின் f4. இந்த பொசிஷனில் நம்ம வந்து குயின் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேப்சர்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த லைனுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாக்கா இட் இஸ் பெட்டர் ஃபார் ஒயிட். ஆனால் வந்து அவர் செய்யலை. பட் எனிவே ஸோ குயின் டு f4. இப்போ வந்து f7ல் அந்த ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனி டைம் வந்து அந்த டிஃபென்ஸ் வந்து போனாக்கா நம்ம ஈஸியாக செக்மேட் பண்ணலாம். ஸோ குயின் டு e8 ஆடுறாரு. another try would be to play like bishop to d4 instead of queen to e8. ஸோ இது கொஞ்சம் குயின் டு e8 another ஒரு ஸ்லிப்னு வச்சுக்கோங்களேன். ஏன் பிஷப் டு d4னா இதில் ஒரு டாக்டிக்கல் ஐடியா என்னென்னா, ஓகே நம்ம ரூட்டை கேப்சர் பண்ணலாம். பட் இந்த எண்டு குயின் a4 செக், யுவர் கிங் இஸ் ஃபோர்ஸ்ட் டு கோ டு h2 அண்ட் தென் பிஷப் e5. ஸோ இப்போது இந்த ஏரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் பிஷப் டேக்ஸ் h6 இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் ஃபார் பிளாக். நம்ம ப்ராக்டிக்கலாக பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து இந்த கிங்கும் கொஞ்சம் எக்ஸ்போஸாக தான் இருக்குது. மல்டிபிள் செக்ஸ் கேன் பி கிவன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ மேபி பிளாக் வந்து பெட்டராக இருக்கலாம். பட் வந்து இம்பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. கேமை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் தான். ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா குயின் டு e8 ஆடுறாரு. அண்ட் தட் இஸ் அ மிஸ்டேக். ஸோ ரூக் e7
குயின் E8 குயின் A8 rook to C7. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த C5 பானை வந்து டபுள் டைம் அட்டாக் பண்ணுறோம். ஸோ குயின் to D8 and then bishop takes F8. ஸோ இப்போக்கும் முன்னாடிக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் குயின் டேக்ஸ் F8 we have the biggest threat. அதாவது குயின் டு rook to B7 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குயினும் கிங்கும் வந்து சேம் லைனில் இருக்குன்றதுனால we are preparing to pin the queen against the king. ஸோ அதனால் இந்த பொசிஷனில் ஆர்டிமே வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில லைன் வந்து லைக் நம்ம நேச்சுரலாக ஓகே நம்ம குயினை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு G5 ட்ரை பண்ணலாம். பட் இன் தட் கேஸ் we can directly go queen B8. ஸோ அதாவது நீங்கள் டாக்டிக்கலாக வின் பண்ணலாம் கூட பரவாயில்ல, யூ ஜஸ்ட் சிம்பிளிஃபை த பொசிஷன் டு வின் த கேம். ஸோ இந்த என் கேம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கிளியர் வின் ஃபார் ஒயிட். ஸோ அதனால தான் வந்து ஓகே நீங்கள் இந்த பானை ஹோல்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் ஒரு சின்ன பிளான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பானை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணிப்போம் எப்படினாலும் F3 புஷ் பண்ணும், பட் நாட் இமீடியட்லி. பட் கிங் F1, கிங் E2 அண்ட் தென் கிங் G3 புஷ் த பான் அண்ட் தென் ட்ரை டு வின். ஈவன் நம்ம வந்து we can sacrifice the rook ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் 2 strong passes on the other side of the board that இந்த கிங் வந்து பார்த்தீங்கன்னா he cannot able to defend the position. So it is like a fox in the chicken coop சொல்லுவாங்க செஸ்ல வந்து இந்த கிங் அண்ட் பான் கேம். ஸோ இட்ஸ் a very very easy win. அதனால தான் இந்த பொசிஷன் ஆஃப் rook to B7 சிம்பிளி ஆர்டிமே வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த கேம் முடிஞ்சிச்சு. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக 11th பிளேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு என்டையர் டோர்னமெண்ட்டோட இந்த ப்ரிலிம்ஸில். ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா 8 பிளேயர்